friends and families, welcome to my channel Pregnancy Palette. நம்ம சேனலில் வந்து ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். நீர்க்கட்டி ப்ராப்ளம் எப்படியெல்லாம் வந்து ஃபர்டிலிட்டி வந்து பூஸ்டப் பண்ணும், எந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம், எதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம், எக்கு க்ரோத்துக்கு டிப்ஸ், இது எல்லாமே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்கோ ஸோ அது ரிலேட்டடாக வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை போய் என் சேனலில் இருக்க வீடியோஸ் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மலைவேம்பு. ஆல்ரெடி உங்களுக்கு தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது, நமக்கு எப்படி வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறது ஹெல்ப் பண்ணுது, யாரெல்லாம் எடுத்துக்கலாம், இதில் இருக்க யூசஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்றது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மலைவேம்புனாவே வந்து எல்லாத்துக்குமே நார்மலாக தெரியும். அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபீவர் வந்தாலும் சரி, கோல்டு காஃபி எது ரிலேட்டடானாலும் மலைவேம்பு சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர் தென் நமக்கு வந்து மற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸை தவிர நமக்கு ப்ரெக்னன்சிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, நீர்க்கட்டிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, இது ஹெல்ப் பண்ணி நமக்கு எப்படி ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நமக்கு சான்சஸ் கொடுக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அது வந்து இப்போ மென்ஸ்ட்ரேஷனை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ வந்து இர்ரெகுலராக இருக்குது, 1 மந்த்து பீரியட்ஸ் ஆகுது, 2 மந்த் பீரியட்ஸ் ஆகலை, அதுக்கு அந்த மாதிரி இருக்கிற பேசிக் ப்ராப்ளம் அதை வந்து சரி பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி சைக்கிள் வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்குது. அதாவது இப்போது 21 டேஸ்லேருந்து 35 டேஸ்க்குள்ளே நடக்கிறது ரொம்ப நார்மல். அதை தாண்டி ரொம்ப எக்ஸ்டெண்டாக போய் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுது, டேட் ரொம்ப தள்ளி போய் ஆகுது அப்படின்னா அந்த நார்மல் டேஸ்க்குள்ளே அந்த சைக்கிள் வர்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது எல்லாமே இருந்ததுனாவே நமக்கு நார்மலாக தெரியும். வெயிட் கெயின் ஆகும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், யூட்ரஸ் வந்து அன்ஹெல்தியாக இருக்குது. இது நான் சொல்கிற இந்த விஷயம் எல்லாத்துக்கும் இருக்கிற ப்ராப்ளம் இருங்க எல்லாமே கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பீரியட்ஸ் டைமில் எனக்கு ரொம்ப கம்மியாக ப்ளீட் ஆகுது, பீரியட்ஸ் சரியாக வரவே மாட்டேங்குது. ஸோ பீரியட்ஸ் ரொம்ப கம்மியாக வந்தாலே சம்திங் அங்கே ப்ராப்ளம் ஏதோ இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கவங்களும் கம்பல்சரி இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து மெனோபாஸ் ஆக போகுது, இப்போது அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் நிற்க போகுது அப்படின்னா அவங்களுமே வந்து இதை எடுத்துக்கலாம். அது ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இதில் வந்து நமக்கு நார்மலாகவே இப்போ நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் கர்ப்பப்பையில் பிரச்சனை, ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு காட்டுற ஒரு அறிகுறியே நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணுறது தான். அதை வச்சே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ரெகுலராக நமக்கு நடந்துகிட்டு இருக்க சைக்கிள், ரெகுலராக மந்த்லி நம்ம பீரியட்ஸ் ஆகிறோம், சடனாக 2 மந்த் 3 மந்த் நமக்கு பீரியட்ஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்துலையோ, இல்லை நமக்கு வந்து 45 டேஸ் 40 டேஸ் ஆகுது பீரியட்ஸ் ஆகிறதுக்கு அப்படிங்கிறதுனாலையோ, இந்த 2 விஷயத்த நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நோட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த ப்ராப்ளம் தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜே. அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க கம்பல்சரி இதை எடுத்துக்கலாம். இதில் இருக்க காய், அதில் இருக்கிற ஃப்ரூட்டு, பூ, பட்டை இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அந்த இலை வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது தான். அதே மென்ஸ்ட்ரல் அதாவது பெயின் அந்த டைமில் ரொம்ப ஹெவி பெயினாக இருக்கும், அந்த பெயினை சரி பண்ணி கொடுத்து வாமிட்டிங், கிடினஸ், நமக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் எதெல்லாம் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குமோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நமக்கு சரி பண்ணி கொடுக்குது. பேக் பெயின் ரொம்ப சிவியராக இருக்கவங்களுக்கும் நமக்கு வந்து அது சீக்கிரம் க்யூர் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி நீர்க்கட்டி இருந்தாலும் அந்த நீர்க்கட்டி எந்த வகையான நீர்க்கட்டியாக, சாக்லேட் சிஸ்ட், ஹெமரேஜிக் சிஸ்ட், நேற்று நான் உங்களுக்கு வீடியோவில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பேன் என்னென்ன சிஸ்டெல்லாம் இருக்குன்ட்டு. எந்த மாதிரியான சிஸ்டாக இருந்தாலும் ஈஸியாக க்யூர் பண்ணி கொடுக்கும். அதுவும் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். அது வந்து இன்னும் வந்து மல்டிபிள் ஆகாமல், ப்ராக்ரஸ் ஆகாமல் தடுக்கலாம். ஸோ அதுக்காக மட்டும் தான் சொல்கிறேன். நீர்க்கட்டி சரி பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி சிஸ்ட் க்ரோத், அதாவது அந்த நீர்க்கட்டி இன்னும் வந்து அதிக அளவில் வளராமல் சைஸு பெருசாகி ஆப்ரேஷன் அளவுக்கு போகாத அளவுக்கு அதை வந்து மினிமைஸ் பண்ணி கொடுக்குது. அது வளர்ச்சியை வந்து தடுக்குது. வளர்ச்சியை தடுத்து எக்கு குவாலிட்டியை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்குது. எக்கு குவாலிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணி கொடுத்தாலே வந்து ஓவுலேஷன் நல்லபடியாக நடக்கும். ஓவுலேஷன் நல்லபடியாக நடக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஓவரீஸோட அதாவது ஹெல்த்தியான ஓவரீஸ் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது.
பிளட் ஃப்ளோ இப்போ ரொம்ப அதிகமாக ப்ளீடிங் ஆகுறவங்க ஏன் வந்து மழை பெய்யும் போது 3rd டே இல்லை செகண்ட் டே எடுத்துக்க சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மல் ஆகிற பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ அதை வந்து அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் 3rd டே இல்லைன்னா செகண்ட் டேலேருந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ஸோ நான் ரொம்ப ஹெவி ப்ளீடிங் இருக்கிறவங்களுக்கு அதை வந்து ரெகுலேட் பண்ணி நார்மலாக போகிற அளவுக்கு வந்து நமக்கு அதை சரி பண்ணி கொடுக்குது. நம்ம யூட்ரஸை வந்து டீடாக்ஸ் பண்ணி, அதாவது உடம்பு அந்த யூட்ரஸில் இருக்கிற கழிவு நச்சு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க சின்ன சின்ன சிஸ்ட்டு அது எல்லாத்தையும் வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. எக்கு க்ரோத்து குவாலிட்டி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை மறக்காமல் எடுத்துக்கோங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், பீரியடான செகண்ட் டேலேருந்து எனக்கு சாக்லேட் சிஸ்ட் இருந்தது. ஸோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போது தான் நானுமே இதை எடுத்துக்கிட்டேன். எப்படி எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இலையை பறிச்சுட்டு வந்து அது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. நீங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு பாட்டி எடுத்துகிட்டு வந்து தான் கொடுத்தாங்க. அந்த இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு தண்ணியே விடாமல் நல்லா ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் உருண்டை பண்ணி அப்படியே நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்ணும். இதுக்கு எதுவுமே எடுத்துக்கக்கூடாது, கசப்புன்னு சுகர் எடுத்துக்கக்கூடாது, எதுவுமே அடிஷ்னலாக சேர்த்துக்கவே கூடாது. இது அப்படியே எடுக்கணும். ஆனால் ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. ப்ரிப்பரேஷன் வந்து உங்கள் வீட்டில் யாராவது அம்மாவோ இல்லை ஹஸ்பண்டோ யார் இருக்காங்களோ அவங்கள ரெடி பண்ணி தர சொல்லுங்கள். ஏன்னா நீங்களே செஞ்சிட்டிங்கன்னா நீங்களே உங்களால் அதை சாப்பிடவே முடியாது. எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அந்த பீரியட்ஸான 3-4 நாள் வரைக்குமே அவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. பீரியட்ஸான செகண்ட் டேலேருந்து இது எடுத்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம் இந்த சைனெல்லாம் இருக்குது, நான் இப்போ சொன்ன பிரச்சனை எல்லாம் இர்ரெகுலராக இருக்குது, எக்கு வந்து க்ரோத் இல்லை, இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க எல்லாமே கம்பல்சரி இதை எடுத்துக்கலாம். ஸோ அது என்ன பண்ணணும்னா, அந்த நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் சைஸில் எடுத்துக்கணும். 3 நாள் வரைக்கும் மட்டும்தான் எடுத்துக்கணும், அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி பீரியட்ஸான டைமில் மட்டும் தான் எடுத்துக்கணும். இதை வேறு மாதிரி எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தண்ணி விட்டு அரைச்சி கொஞ்சம் நல்லா ஜூஸ் மாதிரி பிழிஞ்சு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். அதுலேயுமே எதுவுமே சேர்க்கக்கூடாது, ஹனியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ அந்த மாதிரி எதுவுமே சேர்த்துக்கக்கூடாது. இது அப்படியே அந்த ஜூஸை அப்படியே எடுத்துக்கணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி எடுத்துக்கிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் எடுத்துக்கோங்க. ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க இக்னோர் பண்ணாதீங்க. இல்லை நார்மலாக வந்து எனக்கு பிசிஓடி இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குது, நீர்க்கட்டி இருக்குது, இர்ரெகுலர் இருக்குது, வெயிட் கெயின் இருக்குது, தைராய்டு இருக்குது, இந்த ரிலேட்டட் இருக்கவங்க எல்லாமே கம்பல்சரி எடுத்துக்கோங்க. இது அதனால தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இதை திரும்ப திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் சில பேத்துக்கு அதோட அவேர்னஸ் புரியுது. ஸோ நான் எடுத்துக்கிட்டேன். அதனால மட்டும்தான் இது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். என் சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே ப்ரெக்னென்சி பூஸ்டப் பண்ணக்கூடிய விஷயம் மட்டும்தான். ஸோ என் சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் யாருக்கு யூஸ் ஆகுதோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். சீக்கிரம் வந்து பேபி நிற்பாங்க. அந்த ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.